வணக்கம் நண்பா, ஜாப் சக்ஸஸ் யூடியூப் சேனல்லேருந்து. இப்போ தமிழ்நாடு அரசு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கு. என்ன நோட்டிஃபிகேஷன் வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மற்றும் பொது சுகாதாரத்துறை நோய் தடுப்பு மருத்துவத்துறை மதுரை மாவட்டம் நலவாழ்வு சங்கத்திலேருந்து இந்த வேலை அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் காலி பணியிடங்கள் 123. விண்ணப்பிக்குவது தபால் மூலம். பணியிடம் மதுரைக்குள்ளேயே உங்களுக்கு பேசிக்காக மதுரைக்குள்ளேயே லோக்கல்லேயே உங்களுக்கு வேலை இருக்கும். கடைசி தேதி 24/3/2025. அடுத்து இதில் மொத்தம் டோட்டலாக 30 வேக்கன்சிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னென்ன படிச்சிருக்கோம்னா 8th 10th 12th டிகிரி எம்பிபிஎஸ் டிப்ளமோ எல்லாமே. இதில் நீங்கள் எந்த துறையில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்களோ அந்த 30 துறையில் உங்களுக்கு எந்த துறை பிடிச்சிருக்கோ அந்த துறைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போவோம். பொது சுகாதார நோய் மருத்துவத்துறை மாவட்டம் நலவாழ்வு சங்கம். அடுத்து மருத்துவ அலுவலகம் 2 பேர் கேட்டிருக்காங்க. வயது 40க்குள்ளே 40,000 சம்பளம். நிரல் மற்றும் நிர்வாக உதவியால் 45 வயசுக்குள்ளே இருக்க வேண்டும். 12,000 சம்பளம். ஸ்பெஷல் எஜுகேஷன் பிஹேவியர் தெரப்பி வயது 40க்குள்ளே இருக்கணும். 23,000 சம்பளம். ஆப்ரேட்டர் தெரப்பிஸ்ட் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். 23,000 சம்பளம். சமூக சேவகர் 8,000 அவருக்கு சம்பளம். முதுநிலை ஆய்வகம் நுட்பொழிவு 25,000 சம்பளம். ஆய்வக உதவியாளர் 2 பேர் வேணும். 40 வயசுக்குள்ளே இருக்கணும். 8வது பாஸ் இருந்தால் போதும். 8,800 சம்பளம். தரவு உள்ளீடு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு ஆள் வேணும். அவருக்கு சம்பளம் 12,000. +2 பேசிக்காக +2 முடிச்சிருந்தால் போதும். மருத்துவ அலுவலகர் தேவை. 21 வயசுக்குள்ளே இருக்க வேணும். அடுத்து இடைநிலை சுகாதாரத்துறை வேணும். 2 பேர் வேணும். செவிலியர் வேணும். ஆய்வின் உட்பிரிவு வேணும். துணை செவிலியர் வேணும். 2 பேர் வேணும். அடுத்து ஊர்தி ஓட்டுநர் வேணும். டிரைவர் வேணும். வயசு 40க்குள்ளே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு படி 708 ரூபா. அடுத்து குடும்ப நல ஆலோசகர் வேணும். அவருக்கு 40 வயதில் கொடுக்கணும். மாஸ்டர் ஆஃப் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். சம்பளம் அவருக்கு ஒரு நாளைக்கு 400 ரூபா சம்பளம். அடுத்து நிபந்தனைகள். இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது. இது நிரந்தரமானது இல்லை, ஆனால் கவர்மெண்ட் பணி. அடுத்து எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்படாது. முன்னாடியே சொல்லிட்டாங்க, எந்த காலத்துலேயும் உங்களுக்கு வேலை நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. விண்ணப்பங்கள் நேரிலேயோ அஞ்சல் மூலமாக மின்னஞ்சல் மூலமாக வரவேற்கப்படும். விண்ணப்ப படிவம் அனுப்ப வேண்டிய சான்றிதழ் பிறப்புச் சான்றிதழ் மதிப்பெண் சான்றிதழ் பட்டியல் மாற்றுச் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் முன்மொழிவோர் சான்றிதழ். அடுத்து சிறப்பு தகுதி சான்றிதழ் குறிப்பு விண்ணப்ப படிவம். அடுத்து மதுரை அந்த வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து சுய சான்றிதழ் செல்ஃப் அட்டாச்மெண்ட் அடுத்து செய்யப்படும் நகல்கள் இணைக்க சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நேரில் கண்ட நடைமுறை இடத்தில் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்டம் சுகாதார அலுவலகம் விஸ்வநாதபுரம் மதுரை. இந்த இதுக்கு போய் பிடிக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதை பார்க்கணும். என்ன மாவட்ட நலச்சங்கம் மதுரை மாவட்டம். விண்ணப்பம் என்ன பதவி பெயர். அடுத்து உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். உங்களோட பேர் உங்களோட அப்பா பேர் கல்வி தகுதி ஆதார் எண் கைபேசி மின்னஞ்சல் மாதம் முகவரி இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் பின் பண்ணி விடுங்க. நன்றி வணக்கம் நண்பர்களே.